ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சரவுண்ட் டாக்ஸில் போன எபிசோடில் நம்ம வந்து மார்லன் பிராண்டோ அப்படின்ற ஹாலிவுட் நடிகருடைய பக்கங்களை பார்த்துட்டு இருந்தோம். 1954ஆம் ஆண்டு அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆண்டு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். 1954 வந்த தி வாட்டர் பிராண்டை அப்படின்ற ஒரு படத்துக்காக அவருக்கு முதல் ஆஸ்கார் அவார்டு கிடைச்சது. அது ஒரு முக்கியமான ஒரு ஆண்டாக அவருடைய ஆஸ்காருடைய பயணத்தை தொடங்கி வைக்கிற ஒரு படமாக வந்து தி வாட்டர் பிராண்டை வந்து அமைஞ்சது அப்படின்றது முக்கியமானது. இந்த படத்தை எடுத்துட்டு படத்தை உரியவங்களுக்கு போட்டு காட்டுறாங்க. போட்டு காட்டும்போது மார்லன் பிராண்டோவுக்கு அதில் திருப்தியே இல்லை. இந்த படம் ஓடுமா, இந்த படம் வந்து வெற்றி பெறுமா அப்படின்ற மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. அவர் வந்து அதில் ஒரு கொஞ்சம் கூட மன சமாதானம் அடையாமல் இருக்கிறாரு. ஆனால் அந்த படம் வெளியாகி மிக அற்புதமாக ஓடி 8 ஆஸ்கார் பரிசுகளை அந்த படம் வந்து வெல்லுகிறது. இந்த படத்தில் பிராண்டோ வந்து ஒரு குத்துச்சண்டை வீரராக நடிக்கிறாரு. கொஞ்ச நாளில் அந்த குத்துச்சண்டையை விட்டுட்டு ஒரு படகுத்துறையில் வேலைக்கு சேர்றாரு. வேலைக்கு சேரும்போது அந்த படகுத்துறை சமூக விரோதிகள் கையில் போயிட்டு அந்த படகுத்துறை கபலீகரம் பண்ணப்படும் பொழுது பிராண்டோ நுழைஞ்சு அந்த எல்லா சமூக விரோதிகளோடும் போராடி அந்த படகுத்துறையை மீட்கிறது தான் அந்த படம். இந்த படம் தான் வந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு அவருக்கு வந்து சந்தேகம் வருது. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று 8 ஆஸ்கார் அவார்டுகளை வந்து தட்டி வருது. அதில் அவருக்கு ஒரு அவார்டு வந்து கிடைச்சிது அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. இதுக்கப்புறம் 1954 பிராண்டோ வந்து டிசையர் அப்படின்ற ஒரு படத்தில் மாவீரன் நெப்போலியன் வேடத்தில் நடிக்கிறார். அந்த வேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே நெப்போலியனாகவே அதில் வந்து வாழ்ந்து காட்டினார் அந்த டிசையர் படத்தில் அப்படின்னு இன்றைக்கும் வந்து டிசையர் படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். பிராண்டோ வந்து அப்படியே ஒரு நெப்போலியன் எப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த பிராண்டோட நடிப்பை வந்து சொல்லிக்கலாம், இப்படி தான் வந்து நெப்போலியன் இருந்திருப்பார், ஒரு மாவீரன் நெப்போலியன் இப்படி தான் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக அற்புதமாக அந்த படத்தில் வந்து பிராண்டோ தன்னுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார். 1957 பிராண்டோ நடித்த சயோனரா அப்படின்ற ஒரு படம் வந்து வருது. அந்த படத்தில் வந்து அவர் ஒரு அமெரிக்க இராணுவ வீரராக நடிக்கிறார். அமெரிக்க இராணுவ வீரர் ஜப்பானில் இருக்கும்போது ஜப்பானில் இருக்கிற ஒரு அழகியோடு ஏற்படுற காதல் தான் அந்த கதை. கண்கவர்கிற இந்த ஜப்பான்லேயே வந்து அந்த படத்தை ஷூட் பண்ணி அவ்வளோ அற்புதமான ஒரு படமாக அது வந்திருந்தது. அந்த படம் வெளிவந்த பிறகு அது 12 ஆஸ்கார் அவார்டுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு 4 ஆஸ்கார் அவார்டுகளை அந்த படம் வந்து தட்டி வருது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான செய்தி. 1958 பாராமவுண்ட் பட நிறுவனம் ஒன் ஐ ஜாக்ஸ் அப்படின்ற ஒற்றைக்கண் மனிதன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுக்குது. அந்த படத்தில் பிராண்டோ வந்து நடிகராகவும் அந்த படத்துக்குண்டே டைரக்டராகவும் பொறுப்பெடுக்கிறார். நடிகராகவும் டைரக்டராகவும் பொறுப்பெடுத்து அந்த படத்தை 3 மாதங்களில் முடிக்கலாம் அப்படின்னு பட நிறுவனம் முடிவு பண்ணியிருந்த நேரத்தில் 6 மாதங்கள் அந்த படத்தை முடிக்கிறதுக்கு காலதாமதம் ஆயிடுது. அதனால் மிகப்பெரிய செலவினங்கள் ஆகுது. ஒரு வழியாக பெரிய போராட்டத்துக்கு ஒரு படத்தை முடிக்கும் பொழுது பிராண்டோவுக்கும் அந்த பட நிறுவனத்துக்கும் ஒரு பெரிய தகராறு வந்துடுது. ஏன்னா மிகப்பெரிய மிதமிஞ்சிய செலவாயிடுது. அப்புறம் காலதாமதம் 6 மாதம் அப்படியே ரெட்டிப்பாயிடுது. அதனால் அந்த பட தயாரிப்பு நிறுவன தயாரிப்பாளர்களுக்கும் பிராண்டோவுக்கும் தகராறு வந்துடுது. படம் வந்து ஒருவாறு முடித்து திரைக்கு வந்தது. திரைக்கு வந்தால் ரசிகர்கள்கிட்டே 2 விதமான மனநிலை உருவாச்சு. ஒரு சில ரசிகர்கள் படம் நல்லா இருக்குதுங்கிறாங்க, சில ரசிகர்கள் படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரிகைகள் படத்தை குறித்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து நிறைய எழுதுது. அப்படி எழுதி அந்த படம் வந்து ஒரு தோல்வி படமாக வந்து பிராண்டோ லைஃப்பில் அமைஞ்சிருது. 1963 71 வரைக்கும் பிராண்டோ வந்து நிறைய படங்களில் நடிக்கிறாரு. அந்த படங்கள் வெற்றி தோல்வி என்று மாறி மாறி வந்து அவருக்கு அனுபவங்களை கொடுத்துட்டே இருக்கு. அக்லி அமெரிக்கன், பெட் டைம் ஸ்டோரி, அக்லி அமெரிக்கன், பெட் டைம் ஸ்டோரி, தி மோரிடி, தி சேஸ், தி அப்பலோசா அப்படின்னு வரிசையாக அவர் வந்து பல படங்களில் நடிக்கிறாரு. அந்த படங்கள் வெற்றி தோல்வி என்று மாறி மாறி அவருக்கு வந்து அந்த பயணங்களை வந்து கொடுத்துட்டே இருக்கு. அதுக்கு பிறகு 1972 காட்ஃபாதர் அப்படின்ற ஒரு படத்தில் மார்லன் பிராண்டோ நடிக்கிறார். இந்த படம் அமெரிக்க திரைப்பட வரலாற்றிலும் மார்லன் பிராண்டோ வரலாற்றிலும் மிக முக்கியமான ஒரு படமாக அந்த படம் வந்து அமையுது. மரியோ பூஜோ அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் எழுதிய காட்ஃபாதர் அப்படின்ற ஒரு நாவல் உலகம் முழுக்க லட்சக்கணக்கான பிரதிகள் விற்பனை ஆகுது. அப்படி விற்பனையான அந்த நாவலை
பாராமவுண்ட் நிறுவனம் வந்து ஒரு படமாக அதே பேரில் காட்ஃபாதர் அப்படின்ற பேர்லேயே வந்து படமாக தயாரிக்குது. அந்த படத்தில் தான் வந்து பிராண்டோ வந்து நடிக்கிறார். இப்போ இந்த காட்ஃபாதர் படத்துக்கு அமெரிக்காவில் நடிக்கிற நடிகர்கள் யார் பொருத்தமானவராக இருப்பாங்க அப்படின்றதுல மார்லன் பிராண்டோ தான் இதுக்கு பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு எல்லாருமே வந்து முடிவு செய்கிறாங்க. எல்லாருமே அவரை தவிர வேறு யாரும் இந்த படத்தில் நடிக்க முடியாது, அவர் தான் அதுக்கு பொருத்தமானவர் அப்படின்னு சொல்லி ஒரு தனிநபர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த சாம்ராஜ்யத்தின் மூலமாக சமூகத்தில் நடக்கிற கொடுமைகளை எதிர்த்து வந்து எல்லாவற்றையும் முறிவடிக்கிறது தான் வந்து அந்த படத்தினுடைய கதை. இந்த காட்ஃபாதரை வந்து தழுவி தான் தமிழில் வந்து கமல்ஹாசன் நடித்து மணிரத்னம் இயக்கிய நாயகன் படம் உருவாச்சு அப்படின்றது இங்கே ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. 1973ஆம் ஆண்டு மார்ச் 27 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த ஆஸ்கார் விருது விழாவில் வந்து எல்லா திரையுலக பிரபலங்களும் உலகத்தின் புகழ்பெற்ற திரையுலக பிரபலங்கள்லாம் கூடியிருக்கிறாங்க. அப்படி கூடியிருக்கிற அந்த விழாவில் சிறந்த நாயகனுக்கான விருது காட்ஃபாதர் படத்துக்காக பிராண்டோவுக்கு அறிவிக்கப்படுகிறது. இப்போ அந்த விழாவினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரோஜர் மூர் அப்படின்றவர். அவர் யாருன்னா ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் நடித்தவர்களில் ஒருவர். அவர் தான் வந்து இந்த மாதிரி இந்த ஆண்டுக்கான சிறந்த கதாநாயகன் விருதை வந்து மார்லன் பிராண்டோவுக்கு வந்து வழங்குறாங்கன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார். அறிவித்த உடனே உலகத்தில் இருக்கிற வந்திருந்த அவ்வளோ பேரும் கைத்தட்டி பிராண்டோவை பார்க்கணுன்னு வந்து எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கைத்தட்டிகிட்டே இருக்காங்க. பிராண்டோ வரவே இல்லை. ரொம்ப நேரமாக கைத்தட்டி பிராண்டோவை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, பிராண்டோ வரலன்றது மிகப்பெரிய ஏமாற்றமாக வந்து எல்லாரும் உணர்ந்து அப்படியே வந்து ஒரு பெரிய நிசப்தம் வந்துடுது. அந்த அரங்கத்தில் நிசப்தமாயிட்டு அவ்வளோ பெரிய ஆஸ்கார் விருது கொடுக்குற அந்த நிகழ்வு, அந்த முக்கியமான விருது அறிவிக்கப்பட்ட நபர் வரல அப்படின்ற அந்த மிகப்பெரிய அதிர்ச்சியில் அரங்கம் வந்து அவ்வளோ அமைதலாக இருக்கு. இப்போ பிராண்டோ வரலன்னு சொல்லி அரங்கமே வந்து நிசப்தமாக இருக்கிற நேரத்தில் ஒரு மர்மமான பெண் வந்து அரங்கத்துக்குள்ளே நுழைஞ்சு நேராக வந்து பிராண்டோ வந்து பிராண்டோவனுடைய பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன், அவர் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு, அந்த கடிதத்தை நான் இங்கே வாசிக்கணும் அப்படின்னு ஒன்று அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் மூர் வந்து அவரை மேடைக்கு வர சொல்கிறாங்க. மேடைக்கு வர சொல்லி பிராண்டோ என்ன கடிதம் கொடுத்துருக்காரு அதை நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண் அந்த கடிதத்தை பிரித்து வாசிக்க தொடங்குறான். இப்போ அவள் என்ன படிக்கிறான்னா, நான் அமெரிக்காவினுடைய பூர்வக்குடியை சேர்ந்தவள். பிராண்டோ நிறைய சொல்ல நினச்சிருக்காரு, நிறைய சொல்கிறதுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த விழா வந்து முடிவடைகிற நேரத்தில் இருக்குது, நேரம் இல்லாததுனால அவர் சொல்ல வந்த அந்த சாரத்தை மட்டும் நான் வந்து இங்கே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒட்டுமொத்தமான கடிதத்தையும் படிக்காமல் அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்ற சாரத்தை நான் வந்து இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து பிராண்டோ அந்த கடிதத்தின் மூலமாக அவர் வர மறுத்ததுக்கு என்ன காரணம், அப்போ அவர் அந்த கடிதத்தில் சொல்ல நினைச்ச அந்த மிக முக்கியமான செய்தியை அந்த பொண்ணு சொல்கிறா. இந்த அமெரிக்க தேசத்தில் செவிந்தியர்கள் பழங்குடிகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான சமூக நிலையும் எந்த விதமான அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கலை, அவங்க மிக மோசமான நிலையில் இங்கே நடத்தப்படுறாங்க அமெரிக்காவில். அப்படி நடத்தப்படுற இந்த சூழலில் இந்த விழாக்களும் பரிசுகளும் வந்து வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு சமமான ஒரு சூழலை இந்த அரசு செய்யாத பொழுது அந்த சூழலில் வழங்கப்படுகிற இந்த ஆஸ்கார் பரிசை நான் வாங்க விரும்பவில்லை அப்படின்றத பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு பிராண்டோ சொன்னதாக அந்த பெண் வந்து அந்த மேடையில் அறிவிக்கிறாங்க. அறிவித்த உடனே கூடியிருந்த அவ்வளவு மக்களும் உறைந்து போயிடுறாங்க. என்ன ஒரு காரணம், ஒரு நடிகனுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு, ஒரு நடிகன் தனக்கு கிடைச்ச அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை மறுத்து இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்களுக்கான சமூக அங்கீகாரத்தை சமூக உரிமையை வழங்காத இந்த சமூகத்தினுடைய இந்த விருதை நான் பெறவில்லை அப்படின்னு பிராண்டோ காட்ஃபாதருக்கு தரப்பட்ட அந்த விருதை ஏற்க மறுத்தார் அப்படின்றது அவருடைய வாழ்க்கை முழுக்க நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கு. ஒரு கலைஞன் தான் வாழ்கிற அந்த சமூகத்தில் தனக்கு தன் நிலையிலிருந்து ரொம்ப கீழே இருக்கிற இந்த சமூகத்து மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமைக்காக குரல் கொடுக்கிறவனாக இந்த சமூகத்தில் ஒரு கலைஞன் இருக்கிறான். அது ஒவ்வொரு கலைஞனுடைய கடமை அப்படின்றத காட்ஃபாதருக்கான ஆஸ்காரை மறுத்ததின் மூலம் மார்லன் பிராண்டோ உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார். இவ்வளவு ஒரு புகழ்பெற்ற மார்லன் பிராண்டோ தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திற்கு இவ்வளோ பெரிய செய்தியை இங்கே இருக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் கலையின் மூலமாக ஒரு கலைஞன் இந்த சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமையை தெரிவிச்சிருக்காரு. பிராண்டோனுடைய இன்னொரு பக்கங்களை வந்து அடுத்த நிகழ்வில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.